அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் மாநாடு கட்டமைப்பின் 2வது மாநாடு வரும் 10ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் சரியாக 10 மணி அளவில் நடைபெறும். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் மாநாடு கட்டமைப்பின் 2வது மாநாடு வரும் 10ஆம் தேதி ஞாயிறன்று கிருஷ்ணகிரியில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சரியாக 10 மணி அளவில் நடைபெறும். இந்த மாநாட்டில் அனைத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கட்டமைப்புகளும் கண்டிப்பா கலந்து கொள்ள வேண்டும். இது எனது வேண்டுதல். ஏனென்றால் சில காரணங்களால் கடந்த மாசம் 10ஆம் தேதி நடக்க வேண்டிய மாநாடு தமிழ்நாடு பட்ஜெட் அசம்பிளி இருப்பதால் நடக்கவில்லை. மீண்டும் அமைச்சர்களிடம் பேசி வரும் 10ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் பஸ் நிலையத்துக்கு அருகில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் காலை 10 மணி அளவில் நடைபெறும். இதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்டமைப்புகளும் வர வேண்டும். தனித்தனியாக இன்விடேஷன் அனுப்புவதற்கு தற்போது சமய குறைவு. அதுமல்லாமல் இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷன் சூழ்நிலை மிக முக்கியமான விஷயம். அரசு முழுமையாக எலெக்ஷன் ப்ராசஸில் இறங்கியுள்ளது. எனவே இந்த 10ஆம் தேதி நாம் நடத்த இருக்கும் மாநாட்டில் பல முக்கிய விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதில் முக்கியமாக பார்லிமெண்ட் எலெக்ஷன். கடந்த 75 வருடங்களாக நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சர்வீஸ் பர்சன்ஸ் எல்லாருக்குமே ஓட்டு பண்ணியிருப்போம். எல்லா கட்சிகளுக்கும் ஓட்டு பண்ணியிருப்போம். ஆனால் முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்களுடைய கோரிக்கைகள் ஒரு அரசுமே கண்டுகொள்வதில்லை. இது முக்கியமான காரணம். நம்முடைய அந்த ஒருமைப்பாடு, யூனிட்டி, ஏகதா நம்மகிட்ட இல்லை. அதுக்கு முக்கிய காரணங்கள் நிறைய இருக்கு. காரணங்கள் இதையெல்லாம் மறந்து வரும் பார்லிமெண்டில் ஓட்டு செய்யணுமா வேண்டாமா, செய்வதா இருந்தால் யாருக்கு செய்யணும், அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்படி இருந்தால் நாம ஓட்டு செய்யணும், இதை எல்லாமே தீர்மானித்து இந்த மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டியுள்ளது. அதனால அனைத்து முன்னாள் படை வீரர்களும் கட்டமைப்புகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்று சேர வேண்டும். அது இல்லாத முக்கியமா யூனிக் எக்ஸ்போர்ட் போன்ற பண மோசடி கும்பலில் மாற்றிய மிக அதிகமாக எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் சர்வீஸ் பர்சன் அவங்க எல்லாருமே இந்த மாநாட்டில் வந்து அமைச்சரிடம் மனு அளித்து அமைச்சரிடம் உங்கள் பிரச்சனையை பேசி ஒரு தீர்வு காண
நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது முழுக்க முழுக்க ஒரு குறை தீர்க்கும் மாநாடாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை நீங்க அனைவரும் தவறாமல் இந்த மாநாடுக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாடு இந்த மாநாட்டில் நாம் பலவிதமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கு. அந்த முடிவுகள் எடுக்கிறது எப்படி நம்ம செயல்பாடுக்கு கொண்டு வர வேண்டியது, இது எல்லாமே தற்போது இருக்கிற சூழ்நிலை, தனித்தனி கட்டமைப்புகள், தனித்தனி ஐடியாலஜி, நிறைய முன்னோர்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னோர்கள் அசோசியேஷனை கட்டமைத்து அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க எல்லா வேலையுமே விட்டு அசோசியேஷனுக்காகவும் முன்னாள் படை வீரர் சார்ந்தவங்களுக்காகவும் ஒர்க் பண்ணி ஓஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டமாயிடுது. எதுக்கு நீ பண்ண வேணும், யாருமே வர்றது இல்லையே. அந்த முதல்ல இருக்கிற அந்த அசோசியேஷன் அதுல ஒரு 10-15 பேரு, இவங்களுக்கு மட்டும்தான். நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன் எப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அப்ப அசோசியேஷன் கிட்ட வருவாங்க. நான் பல வருஷங்களாக பார்க்கிறேன், பொதுவான ஒரு கோரிக்கை எடுத்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் என்கிட்ட வந்தது கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில உள்ள அந்த பிரச்சனையில தான் வர்றாங்க. இருப்பினும் டிசம்பர் 18, 2022 மேல நிறைய ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குள்ள ஒரு டெம்போ கிரியேட் ஆயிருக்கு. அது எடுத்துக்காட்டாக அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கட்டமைப்பெல்லாம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா மினிஸ்டரையே போய் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். அப்ப அரசிட வியூல வந்துடும், ஓ எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே போங்க. இப்போ 1-2 பேர் 1-2 அசோசியேஷன் மினிஸ்டர் கிட்ட போக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாருமே போனாதான் அதுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். கண்டிப்பாக நீங்க போங்க. ஆனால் அந்த போகக்கூடிய அசோசியேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா மற்ற அசோசியேஷன் கூட ஒரு ஹெல்த்தி காம்படிஷனா இருக்கணும், ஜெலசி காம்படிஷனா இருக்க கூடாது. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தா தான் நம்மளுடைய எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனிட்டி வளரும். காம்படிஷன் கண்டிப்பா தேவை. அப்பதான் அசோசியேஷன் வளரும். அப்பதான் ஒரு லீடருக்கும் அவர் அது செய்யணும் இது செய்யணும் ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆகும். ஆனா அடுத்த லீடரை எப்படியாவது அந்த ஒரு தரம் தாழ்த்தி பேசுவது வளர்ச்சி கிடையாது. அது சாத்தியமல்ல. இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்யறேன் அப்படின்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அதுதான். அதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு டாக்டர் கிட்ட ஒரு கம்பவுண்டரு ஒரு நர்ஸ் வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு அந்த டாக்டரை ஒதுக்கி தள்ளி தனியா ஒரு டிஸ்பென்சரி போட்டு அவங்கள எம்பிபிஎஸ் பேரையும் போட்டு டூப்ளிகேட் டாக்டர் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணா பேஷண்ட் செத்து தான் போவாங்க. அந்த நர்ஸ் ஆபீசர் டாக்டர் ஆக முடியாது, கம்பவுண்டர் டாக்டர் ஆக முடியாது. டாக்டர் தான் டாக்டர். எது சரியோ அதுதான் சரி. லீடர்ஷிப் குவாலிட்டி, திறமை, இதெல்லாமே இன்பார்ன்ல இருந்து வெளியே வரணும். ஒரு வருஷத்திலேயோ 6 மாசத்திலேயோ ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகுறதல்ல கட்டமைப்பு. கட்டமைப்பு வருஷங்களாக அது வித்தவுட் பிரேக் நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணா மட்டும்தான் கட்டமைப்பு மேல நம்ம கொண்டு வர முடியும். அதனால எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேன் சார்ந்த ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக வரும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகிரியில நடக்கிற அந்த மாநாட்டுக்கு வாங்க.
ஒரு வாட்டி வந்து பாருங்க, அமைச்சர்கிட்ட மனு அழியுங்க, பிரச்சனைய பேசுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு. எப்ப உங்களுக்கு பிரச்சனை வருதோ அது மட்டும் அல்ல பிரச்சனை, பொதுவான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமாக வீட்டு வரியிலிருந்து விலக்கு. ஏற்கனவே நான் பேசின போற வீட்டு வரி விலக்கு வந்து அமௌண்ட் இல்ல, ரகம் இல்லை. அது வந்து ஒரு சோசியல் வேல்யூ, சமூக அந்தஸ்து, சமூகத்தில் உள்ள ஒரு அங்கீகாரம், ஒரு வெகுமதி, ஒரு மகத்துவம். இதுதான் அந்த வீட்டு வரியிலிருந்து விலக்கு. என்ன மாதிரி எத்தனையோ முன்னோடிகள் வீட்டு வரியிலிருந்து விலக்கு வேணும் விலக்கு வேணும்னு எழுதி அவங்க எல்லாம் மேல போயிட்டாங்க. சில கட்டமைப்புகள் மட்டும் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. எப்ப வர ஃபாலோ அப் இல்லையோ தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து அந்த எந்த விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமோ அரசு கிட்ட, அதை தொடர்ந்து நம்ம செயல்படுத்தாட்டி அரசு கண்டுக்காது. அந்த விதத்துல தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனியான நான் முதலமைச்சர்கிட்ட நேரடியாக இந்த வீட்டு வரியை பத்தி பேசினது மட்டும் இல்லாத கிட்டத்தட்ட இந்த வீட்டு வரிக்கு வேண்டி செக்ரட்டரியேட்ல 4 வாட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல ஃபைனலா முடிவெடுக்கப்பட்டதுதான் வீட்டு வரியிலிருந்து விலக்கு. ஆனா மிகப்பெரிய ஏமாற்றம் என்ன, வீட்டு வரியிலிருந்து விலக்கு தரல. அந்த இருக்கிற சலுகையை, அதாவது ரீஎம்பர்ஸ்மெண்ட், அதை நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த சலுகை யாராலையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. 200 ரூபாய்க்காக ஒரு வாரம் லீவ் எடுக்க வேண்டிய அந்த கிரைட்டீரியா அதுக்குள்ள இருக்கு. அதே சலுகையை இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்தியாவில் இருக்கிற ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இது வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இது மினிஸ்டர், நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பல வருஷங்களா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால கொடுத்துடலாம் அப்படின்னு உள்ள ஒரு மென்டாலிட்டியில பண்ணாங்களா தெரியாது. ஆனால் அந்த சலுகை 2024 நிதிநிலை அறிக்கையில தெரிவித்த சலுகை முழுக்க முழுக்க ஏமாற்றம். இந்த விஷயத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் மூலமாகவும் மாநாட்டில் வர்ற எல்லாரும் வந்துட்டு மனு எழுதிட்டு வாங்க. அதுல வந்து அட்ரஸ் டு முதலமைச்சர் தமிழ்நாடு அப்படின்னு எழுதுங்க. வீட்டு வரியிலிருந்து விலக்கு வேணும், எல்லாமே ஒரு சாக்கா கட்டி வந்துட்டு கொரியர் அனுப்புவோம். இது வந்து மிகப்பெரிய கவலை. முதலமைச்சருக்கு எழுதுற அந்த கடிதம் நான் இதே யூடியூப்ல ஸ்லோவா போடுவேன், நீங்க படிச்சு பாருங்க. நீங்க அது ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்குறதுக்கு, அதாவது திருப்பி வாங்குறதுக்கு, கட்டண காசை திருப்பி வாங்குறதுக்கு மொத்தம் வந்து 30 அப்ளிகேஷன் கொடுக்கணும். நான் அது சுருக்கமா 20 பண்ணியிருக்கேன். அரசு கொடுத்த கிரைட்டீரியா லெட்டர்ல, அந்த லெட்டர்ல 30 இருக்கு. 30 டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணோம். இது குறைச்சு நான் 20 பண்ணி இதுல போட்டிருக்கிறேன், யூடியூப்ல பாருங்க. இதுதான் நமக்கு கொடுக்கிற சலுகை. அப்போ இந்த மாதிரி உள்ள விஷயத்தை ஆக்சுவலி அந்த சலுகை அல்ல, அதுக்கு நமக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ், ரைட்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு சிவில்ல வந்து உரிமை தொகைன்னு கொடுக்கறாங்க, ஐஏஎஸ் எக்ஸுக்கு கொடுக்கறாங்க, பஸ் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறாங்க. இது எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப துச்சமான ஒரு வீட்டு வரியிலிருந்து விலக்கோ, இது மாதிரி உள்ள ஏதாவது ஒரு சலுகை, ஆவின் பாலகமோ
கேட்டு 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 நம்ம சலிச்சே போயிட்டோம். இனி எப்படி கேட்கறதுனே தெரியல. அதனால இந்த மாநாட்டுல எல்லா எக்ஸ் சர்வீஸ் மேனும் கட்டமைப்பும் வாங்க, மினிஸ்டரிடம் மனு கொடுங்க, மொத்தமா ஒரு இதுல கட்டிட்டு சிஎம் அவர்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுப்போம். இந்த ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நமக்கு ஒரு முடிவு வரணும். முக்கியமான இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன எல்லா மாநிலங்களிலும் மதிக்கிற மாதிரி சவுத் இந்தியாவிலையும் முன்னாள் படை வீரர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து வேணும். பல காரணங்கள் சமூக அந்தஸ்து இல்லாத இருக்கிறதுக்கு காரணம், அதுல ஒண்ணு நம்ம சொல்லுவோம் யூனிட்டி, ஏகதா. கரெக்ட் தான். எப்படி யூனிட்டி இருக்கும்? இப்போ ஒரு டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இல்லாட்டி பிஜேபியோ அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அவருக்கு லீடர்ஸ் இருக்காங்க. அது சரியோ தப்போ அதை விட மாட்டாங்க அவங்க, அது பின்னால கடிச்சு பிடிச்சிருவாங்க. நமக்கு அப்படி இல்லையே. ஏர்போர்ஸ்கார் ஒரு சைட்ல போவார், நேவிக்கார் ஒரு சைட்ல போவாங்க, இன்ஃபென்ட்ரிக்கார் இன்னொரு சைட்ல போவாங்க, இஎம்இக்கார் இன்னொரு சைட்ல போவாங்க, ஏஎஸ்சி கார் இன்னொரு சைட்ல போவாங்க, சிக்னல் கார் இன்னொரு சைட்ல போவாங்க, பிஇஜி இன்னொரு சைட்ல போவாங்க, எம்இஜி இன்னொரு சைட்ல போவாங்க. இப்படி எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் தனித்தனி ஐடியாலஜி. இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு சக்தியா நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நமக்கு முன்னாள் இருக்கிற எல்லா தலைவர்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்க. ஏன் நடக்கிறது இல்ல? தேவையற்ற ஈகோ, தேவையற்ற ஜெலசி. மொத்தத்துல ஒரு லீடர் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா அந்த ஜன சமூகத்திலிருந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும். சும்மா ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு அதுக்குள்ள திறமையும் அறிவும் அந்த அறிவாற்றமும் எல்லாமே இருக்கணும். சும்மா அந்த வாட்ஸ்அப்ல ரெண்டு பேசுறதுனாலயோ இல்லாட்டி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறதுனால லீடர் ஆக மாட்டாங்க. அந்த திறமை, அந்த மெட்டீரியல் வேணும் லீடர்கிட்ட. அந்த மெட்டீரியல் ஒண்ணுமே இல்லாத பீஸா நிறைய கட்டமைப்பு உருவாக்கி அங்கங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாச்சுன்னா அரசு பார்க்காது. அதுக்கு எடுத்துக்காட்டாக 381 நாள் 82 நாள் ஆச்சு இன்னைக்கு ஜந்தர் மந்திர்ல ஓஆர்ஓபி எம்எஸ்பி அப்படின்னு மிகப்பெரிய கோரிக்கைகள். நவம்பர் மாசத்துல அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே கட்டமைப்பு தான் இருந்தது. இன்னைக்கு அது பீஸ் ஆகி 4 கட்டமைப்பாய் கிடக்குது. ஏதோ ஒரு 4-5 பேனர் வச்சுட்டு 1-2 நம்மளுடைய சகோதரர்கள் அதே பேனர்கள் அடியில உட்கார்ந்து இருக்காங்க. யாரும் கண்டுக்கிறது இல்லை. அப்படி ஒரு இது அங்க நடக்குதா? கோர்ட்டு அது இது தரு, அதுக்கு ஒரு வலிமை வர்றதில்லை. காரணம் அதே யூனிட்டி தான். அதனால இந்த மாநாட்டுல வரும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகிரியில ஸ்ரீ விஜய் வித்யா மெட்ரிகுலேஷன் பள்ளியில நடக்கிற மாநாட்டுல அனைத்து எக்ஸ் சர்வீஸ் மேனும் ஆர்கனைசேஷனும் கலந்து கொள்ளணும். அங்கிருந்து அடுத்த தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் முடிவுகள் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டும். இது கூடிய என்ன அப்படின்னா, இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் மிக கவலையான ஒரு விஷயம். சர்வீஸ்ல இருக்கிற நிறைய ஜவான் என்சிஓஸும் ஜேசிஓஸும் ரொம்ப கவலைக்கு இடமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த மாநாட்டுக்கு கண்டிப்பா வரணும். அதோட உண்மையான நிலவரம் என்ன, ஆக்சுவலி ஸ்டேட்டஸ் என்ன, யூனிக் எக்ஸ்போர்ட்டோட ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு அந்த மாநாட்டுல நான் அதை பத்தி மிக துல்லியமாக நான் சொல்லுவேன். நிறைய யூடியூப் இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜ் அதுல எல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்லை. நிறைய பேரு மதுரை டீமு, அந்த டீமு, இந்த டீமு எல்லாம் வந்து ஈவன்
அதாவது ஈரோடு பழனியப்பன் சாரோட வக்கீல வந்து வெளியே விட்டாச்சு, வெளியே போக சொல்லியாச்சு, நாங்க தான் பெயில் இப்படின்னு உள்ள பிளண்டர் மெசேஜ் எல்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களதெல்லாம் அட்ரஸே இல்லை, எங்க போயிட்டாங்கன்னு கூட தெரியாது. உண்மையான இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு எத்தனை பேர் இப்போ வந்து டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆபீஸ் ஈரோடுல வந்து இஓடபிள்யூ ஈரோடு ஆபீஸுக்கு போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து டிஎஸ்பியை பார்த்து அவங்களோட பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் இந்த அனைத்து விஷயமும். நான் இந்த வரும் மாநாட்டுல 10ஆம் தேதியுள்ள மாநாட்டுல மிக விளக்கமாக எடுத்துரைப்பேன். அதனால அனைத்து எக்ஸ் சர்வீஸ்மேன், சர்வீஸ் பர்சன் சார்ந்த குடும்பங்கள் எல்லாருமே இந்த மாநாட்டுக்கு வரணும். நீங்க தெரிஞ்சுக்கணும், 10 நாள்ல பணம் கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு, 20 நாள்ல பணம் கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு, இதெல்லாம் பொய், முழுக்க முழுக்க பொய். அது முடிஞ்சு நீங்க எனக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டு சார் எப்ப கிடைக்கும், இதுக்கு எல்லாமே மிக தெளிவாக வரும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகிரி பஸ் நிலையத்துக்கு அருகில் ஸ்ரீ விஜய் வித்யாலய் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற இருக்கும் மாநாட்டில் கண்டிப்பாக நீங்க எல்லாரும் வரணும். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வந்தே மாதரம்.